பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டும்? உறவாடி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவாடணும். உலகத்தோடும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறவர்களும் என்ன பண்ண முடியாது? தேவனோடு பழகி கொள்ள முடியாது, தேவனோடு நடக்க முடியாது. ஏன்னா அவங்க பழகின காரியங்கள் கெட்ட காரியங்களாக இருந்தால் கெட்டதை தான் யோசிப்பாங்க. ஏமாத்துறவன் எங்க ஏமாத்தலாம், எவன் ஏமாறுவான், எவன்கிட்ட கொள்ள அடிக்கலாம், அதை தான் யோசிப்பான். நல்லவன் என்ன செய்வான்? நல்லது, இவனை நல்லவனா மாற்றணும், இவனை நல்லவனா மாற்றணும், இவனை நல்லவனா மாற்றணும், இவன் இடத்துல பாவம் இல்லாதவனா மாற்றணும், அதை தான் யோசிப்பான். நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று நான் நீதிமானாக மாறதுக்கு நான் என்ன செய்யணும்? இதை தான் யோசிப்பான். பாவத்துக்குள்ள இருக்கிறவன் பாவத்தை குறித்து தான் யோசிப்பான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல பாவம் கொட்டி கிடக்கிறது, அப்படிதான் சொல்லலாம். பாவத்தை விட்டு விலகி ஓடினவர் யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. அவர் கண்களுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? எல்லா கதிரும் வணங்கினதை அவன் பார்க்கும் வரைக்கும் அவனுடைய தரிசனத்தையே நோக்கி இருந்தார். அதனாலதான் பாவத்தை விட்டு விலகி ஓடினார். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு பயப்படுற பயம் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பரவாயில்லப்பா, யார் பார்க்கறா, நீங்க செய்யறது அவங்க யார் பார்த்து சொல்ல போறா? நம்ம 4 பேருக்கு தான் தெரியும், நடுத்தெருவுக்கா தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீ உள்ள தெரியாம போனது வெளியில சொல்லப்படுமா? நீ உள்ள பேசுறது வெளியே சொல்லப்படுமா? வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இருதயத்துல யோசிக்கிறது அங்க வெளியே சொல்லப்படும். அல்லேலூயா. சகேயின் வீட்டுல ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பரிமள தைலத்தை கொண்டாந்து ஊத்துறாங்க. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் பேசுறது ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அவருக்கு தெரியும். அதனால உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. நீ உட்கார்தலையும் நீ எழுந்திருந்தலையும் உட்கார்ந்து அறிந்திருக்கிறாரு. அதனால ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் வேத வசனங்களை நம்ம வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனமும் வாசிப்பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆதாம் யாவா 2 பேரும் இழந்துட்டாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, நடுவில் உள்ள கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்றாரு. ஆனா சாத்தா வந்து நீ அதை புசித்தினா உன் கண்கள் திறக்கப்படும் சொல்றாரு. ஏன்னா கீழ்ப்படியாதனால உலகத்தில் உள்ள பாவ கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை புசிக்காத இருந்தா என் கூடவே இருப்ப, நித்திய காலமாய் உனக்கு மரணம் இல்லை, உனக்கு ஜீவன் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தாரு. இந்த சாத்தா வந்து என்ன நினைச்சான்? நீ வந்து நித்திய காலமா இருக்க கூடாது, நீ சீக்கிரமா சாக வேண்டும், இந்த உலகத்தில் பாவத்துக்குள்ள பிரவேசிக்கணும், இந்த சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் சொல்லி அதை புசிக்க வைத்தான். அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து வெளியே எடுத்து வந்துட்டாரு வெளியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 7ஆம் வசனத்துல பாருங்க, அவ்வப்போது அவர்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் குழந்தை இந்த வீட்டில், நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க பிறந்தாக்கா அது எவ்வளோ அழகு பார்த்து
அது கெட்டதாக யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய சுத்தப்படுத்தி அழகாக நடந்து போகிறத பார்த்து கூட அழகாக ரசிப்பாங்க. பரவாயில்ல, என் பிள்ளைங்க பாரு, வேற பிள்ளைங்க பாரு, இவ்வளோ அழகாக நடக்குது, இவ்வளோ அழகாக பேசுது. உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸு போடுறோம்ல, அதுமாரி ஆண்டவர் வந்து எல்லாம் அழகுபடுத்தி அவர் ட்ரெஸ்ஸு தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் பிசாசு வந்து இவங்களை என்ன பண்ணான், நிர்வாணியாக மாற்றிட்டான். அல்லேலூயா. அசிங்கப்படுத்திட்டான். அவன் வார்த்தைக்கு கேட்டுட்டான். இன்னைக்கு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா ஆண்டவரோட வேதத்தை வாசிப்பீங்க, நல்லா ஆண்டவரோடு இருப்பீங்க. பிசாசு வந்து சொல்லுவான், நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா என்ன உங்களுக்கு கிடைக்குது, என்ன கொடுத்துட்டாரு, நீ என்ன மேன்மையாயிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, என்ன உனக்கு கிடைக்குது, நீ என்ன பண்ணுற, என்ன எல்லாரோட முன்னாடி இருக்கிற, நீ என்ன ஆசீர்வாதத்தோடு இருக்கிற, உனக்கு ஒரு வண்டி இல்லை, வீடு இல்லை, எல்லாம் சொல்லி உன்னை குற்றப்படுத்தி அவன் பாவத்துக்குள்ள அவன் கூட கொண்டு போறதுக்கு பார்ப்பான். ஆனால் வேதத்தையும் தியானமும் ஆண்டவரோடு பேச நீ ஆரம்பிச்சுனா நீ அவர் கூட இருப்ப, அவன் கிட்ட வர முடியாது. அந்த சுடர்வெளி பட்டயத்தை வைத்த ஆண்டவர், கொடுத்த அந்த தூதனை வைத்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்க தூதன் சுடர்வெளி பட்டயத்தை வச்சுட்டு நிற்பாரு. அல்லேலூயா. அவன் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு கர்த்தரோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் வேகமாக வாசிக்கலாம் இந்த வசனத்தை. அடுத்தது அதே 21:19 வாசிப்பாங்க. 21:19. ஒவ்வொரு வார்த்தையே நிறைய நேரம் போகும். அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் குரலை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க, யாரு? ஆகார். 21:19 கரெக்ட். அல்லேலூயா. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். ஏன்னா இந்த உலகத்துல ஆவியானவர் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க கண்கள் எல்லாம் நல்லதா இருந்தது. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஏன்னா தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத பிசாசு கண்களை மூடிட்டான். அதனால் ஆண்டவர் இந்த ஒன்றுமில்லாத நேரத்தில், துரத்தி விட்ட நேரத்தில், அவங்க தள்ளப்பட்ட நேரத்தில், அவங்க என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லி அவங்க வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தி அவங்க கண்களை திறந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை திறக்கிறார். இன்னைக்கு நம்ம முன்னாடி சத்துரு எங்க வந்து கெட்டதை கொடுக்குறான் என்ற அந்த கண்களை ஆண்டவர் நமக்கு திறப்பார். உடனே நாம் அதுல இருந்து ஜெயிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்னாமங்க 22:31 வாசித்து பாருங்க. என்னாகமோ 22:31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடிச்சிருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். ஏன்னா இவன் மாம்சத்துக்குரியவனா மாறிட்டான், ஆவிக்குரியவனா இல்ல. அவன் மாம்சத்துக்குரியவனா மாறினதுனால பிலேயாம் வந்து சொல்ற வார்த்தை, அவன் வாயிலிருந்து வர வார்த்தைலாம் ஆண்டுடைய வார்த்தை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இன்னொருவன் என்ன பண்றான், பாலாக் ராஜா சபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, நீ வா, உனக்கு வெகுமதிகளை கொடுக்குறேன், தங்கத்தை கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் தரேன்னு சொன்னதும் இவன் அதை கேட்டு அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறான். ஆனா இது மாம்சத்துக்குரியது. ஆனா ஆவியின் கண்கள் அவனுக்கு திறக்கப்படாதனால, அந்த கழுதை வந்து கண்ண ஆண்டவர் திறந்தனால, தேவ தூதன் நிக்கிறத அந்த கழுதை பார்த்துச்சு.
என் ஆண்டவன் இவ்வளவு நாள் எனக்காக ஆகாரத்தை கொடுத்தாரு, என்னை பாதுகாத்தாரு, எனக்கு தண்ணீர் கொடுத்தாரு, என்னை இவ்வளவு நாள வளர வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, அதனால இந்த தூதன் நிற்கிறாரு, இவர் முன்னாடி இவர் என்ன சாகக்கூடாது என்று சொல்லி அந்த கழுது என்ன பண்ணுச்சு? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்போது உன்னை கொன்று போடுவேன் என்றார். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உனக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். பாருங்க, கழுத பேசுதுங்க. உன் கூட இருக்கிற ஆண்டவர் ஒரு நேரத்துல நீ பக்தி உள்ளவனா பக்தி இல்லாதவனா, நீ ஏமாத்துக்காரனா ஏமாத்து இல்லாதவனா பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஏயா நீ சர்ச்சுக்கு போற, நீ இதை செய்யலாமா? கழுதை கொண்டு பேசுறது போல சிலர் கொண்டு பேசுவாங்க பாவத்துக்குள்ள போகும் பொழுது. நீ ஒரு நீதிமானா இருந்தியே, நீ ஏப்பா இந்த மாதிரி செய்யற? அவன் எங்க போறான்? சபிக்க போறான். அப்பதான் அந்த படியால கீழே கர்த்தருடைய தூதன் நோக்கி பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைமுடிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரடையா இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைத்திருக்கும் போது, நீ இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த தீர்க்க தரிசன வரத்தையும் நான் உனக்கு கொடுத்த, நீ என் பிள்ளைகளுக்காக யூஸ் பண்ண வேண்டியதை நீ எங்க யூஸ் பண்ண போற? என் பிள்ளைகளுக்கு விரோதமா போறியா நீ? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டயத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம பெற்றிருக்கும் போது நீங்க அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஊழியர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை கொடுத்து, தேவனுடைய வரத்தை கொடுத்து இந்த ஜனங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின ஊழியர்கள், இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க எல்லாம் பணத்தை கொடுத்தினா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தினா, 50 லட்சம் கொடுத்தினா, நாங்கள் அப்பதான் இந்த இடத்துக்கு வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பிலேயாமுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வாசலை திறக்கிறவரா இருக்கிறாரு, ஆண்டவர் குரலை கேட்கிறவரா இருக்கிறாரு, அதன்படி செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய வார்த்தையை அவன் சபிக்க வேண்டும் என்று சொல்லி போறான் இல்லையா? அவதான் ஆண்டவர் பிடிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பணத்தை நம்பி, இவ்வளவு பணம் கொடுத்தாதான் அந்த சர்ச்சுக்கு வருவேன், இவ்வளவு பணம் கொடுத்தாதான் அங்க வருவேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? குறி கேட்கிறவங்க மாதிரி ஓடுறாங்க. உன் வாழ்க்கை இப்படி அப்படின்னு சொல்றவங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா அவங்க வாழ்க்கை இருளா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க. ஆண்டவர் வார்த்தை யார் வேணாலும் பேசலாம். சாத்தான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன போல வர ஓநாய்கள் போல அவர்கள் வருவார்கள். பிசாசு பெரிய வல்லமை செய்வான், பெரிய அற்புதங்களை செய்வான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் வீட்டு முன்னாடி வந்து அவன் பெரிய அற்புதத்தை செய்வான். பார்வோனுடைய மந்திரவாதிகளும் என்ன பண்ணாங்க? அற்புதம் செஞ்சாங்க. மோசே கோலம் போட்டார், பாம்பா மாறிச்சு. அதே மாதிரி அவங்களும் கோலம் போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. ஆனா மோசேவின் கோல், அந்த கோல் எல்லாம் விழுங்கி போட்டதுங்க. அல்லேலூயா. அந்த கோல் எல்லாம் விழுங்கி போட்டது. அல்லேலூயா.
அதனால நம்ம ஆண்டவர் தான் உயர்ந்தவர். அதனால நாம் என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. பணத்துக்காக அல்ல. நீ ஜெபம் பண்ணினா இயேசு நாமத்துல போன்னு சொன்ன உடனே பிசாசு ஓடிச்சுன்னா உடனே அவங்க காணிக்க கொடுப்பாங்க. வாங்காத, என்ன பண்ணு, ஆலயத்துக்கு வா, வசனத்தை கேளு, ஞானஸ்தானம் எடு, அப்புறமா நீ செய். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் கொடுத்ததும் பிசாசு கூடவே வருவான். திரும்பி அவங்க முழுசா மனம் திரும்பி உண்மையாலும் தேவனுடைய பிள்ளை மாறிட்டா பரவாயில்ல, மீண்டும் அவங்க உலகத்து பக்கமா போனாங்க, அவனுக்குள்ள கொடுத்தது என்னது, அந்த ஆவி கூட சேர்ந்து வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். வித்தியாசமா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 24:4 என்னாகமம் 24:4. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பாருங்க, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அடுத்தது கீழே பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதன் தொட்டுட்டாரு, பேசுறாருனாக்கா அவன் மனம் திரும்பி வந்துட்டான். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கேட்பேன்னு சொல்லி வரும்பொழுது மீண்டும் இவன் சபிக்க வேண்டும் நினைச்சு போகும்போது ஆண்டவர் அவன் வாய் திறந்து பேசும்போது என்ன பேசுறாரு பாருங்க. பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரம் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ப்பாய்ச்சல்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பாயும் வரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடக்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ அபிஷேகத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? பால சிங்கம் போலவும் துஷ்ட மிருகம் போலவும் உங்களை பார்த்த சாத்தம் அத்தரடிச்சு ஓடணும், பிச்சடிச்சுட்டு ஓடணும். இன்னைக்கு விசுவாசி பாஸ்டர் சாத்தானுக்கு பிச்சடிச்சுட்டு ஓடுறாங்க. அவன் மிரட்டுறான். நீ யாரா இருக்கணுமா? பால சிங்கம், படுத்திருக்கிற சிங்கம் ஏஞ்சுதுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்படின்னு ஏச்சா உடனே எல்லாம் பறக்கும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம். ஒரு விசுவாசி அந்த அளவுக்கு தேவ பலத்தில் இருக்கணும், தேவ அபிஷேகத்தில் இருக்கணும், தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். உன்னை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பிசாசு பிடிச்சவன் யார் இருந்தாலும் அலறடிச்சு ஓடணும். அங்கவே தேவ வல்லமுள்ள மனுஷங்க இருக்கிறாரு, அது சொல்லணும் உன்னை குறித்து. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள என்னன்னு வந்துடுவான். நீ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும்.
இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உனக்காக உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நீ அவரை நம்பு, ஆண்டவர் உன்னை விடுதலை பண்ணுவார். நீ சந்தோஷமா சமாதானமா இருப்ப. உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவார் ஆண்டவர் என்று சொல்ல முடியும். ஏன்னா அந்த சிங்கம், யூத ராஜ சிங்கனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நீ அதை செய்ய முடியும், நான் அதை செய்ய முடியும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டிருந்தா நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 9வது வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? அதனால உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒருவர் ஒன்றும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேவன் உங்களோட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போகும்போதே யார் கூட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? யார் கூட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 3 பேருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. யார் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னாடி தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்து உங்களை கானான் தேசத்துக்கு திரும்ப கொண்டு போவார் என்று சொல்றாரு. அப்ப அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது எப்படிப்பட்டது என்று அதுக்கு முன்னாடி அவங்க எகிப்தில் இருக்கும்போது பார்க்கல. பார்க்க போனா 3 நாள்ல அந்த எகிப்து கானானுக்குள்ள போயிருக்க முடியும். இவங்களை வேற வழியா கொண்டு போனாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டாரு. காலேப்பு யோசுவாவை நாம இதை சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் போய் சுதந்திரத்துக் கொண்டாங்க. வார்த்தையை ஆண்டவர் உள்ள வச்சதுனால அவர் சிங்கம் போல எழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை உங்களை சபிக்கிறவங்க யாரும் உருப்பட முடியாது. ஏன்னா நீங்க யாரும் சபிக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. அவர் உங்க கூட என்ன பண்ற, சத்துரு வரும்போது ஆவின் பட்டயத்தை வைத்துக் கொண்டு உன் பக்கத்துல இங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ 2 ದೇವ ದೂತರನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಇನ್ನೊಬ್ಬರು. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறாரு. உன் சத்துரு உன்னை பார்த்து ஓடி போகுவான். மனுஷர் சத்துரு கிடையாது, பிசாசு. அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆவி. அதனால நீங்க கண்டிந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. நீங்க வீட்டில் நிற்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் நடுவுல நம்ம சபையினுடைய பேரை என்ன சொல்லுங்க? மகிமையின் சமாதான சபை. அல்லேலூயா. துக்கத்தோடு கண்ணீரோடு இனி நாம் எப்படி இருப்போமோ, என்ன நடக்க போகுதோ என்று கலங்கி 11 சீஷர்களும் ஒன்றாய் கூடியிருக்கும் பொழுது நடுவில் கலங்காதிருங்கள், சமாதானமா இருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நடுவில் ஆண்டவர் சொன்னாரு. அவங்களுக்குள்ள சமாதானம் வந்தது, மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துச்சு. நம்பாத தோமா அவர் வாப்பா, விரலைய விளாவ வச்சு பாரு, கையில வச்சு பாரு, வா. உடனே கீழே விழுந்து ஆண்டவரேன்னு கத்துறான். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் வாக்கியமான்றாரு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர், நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அதனால ரொம்ப தரிசனத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாலசிங்கம் ஏசப்பா, யூத ராஜசிங்கம். அவர் உனக்குள்ள இருந்தா நீ யாருடைய பிள்ளை? சிங்க குட்டிகள் எப்படி இருக்கும்? ராஜாவின் பிள்ளை எப்படி இருக்கும்? அது ராஜாவின் கன்றுக்குட்டி அப்படி அசைக்கப்படாத ராஜாவின் பிள்ளைய அந்த ஊர் ஜனங்களே பாராட்டுவாங்க. ராஜா நமக்கு எல்லாத்தையும் செய்யறாரு. அப்ப ராஜ பிள்ளை என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் பாதுகாத்து பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க.
அல்லேலூயா. அந்த பிள்ளை ஒன்று செய்ய மாட்டான், எந்த பக்கம் எங்க போனாலும். அந்த மாதிரி நீ ராஜாவின் பிள்ளையா இருக்கிற. அல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை ராஜாவினுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தான் நிறைவேற்றுறதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது வேகமா ஒரு வசந்தம் மட்டும் படிங்க, நம்ம போகலாம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இருக்குது, சங்கீதம் இருக்குது, லூக்கா இருக்குது, அதெல்லாம் போயிட்டே இருக்கு டைமு. வாசிங்க ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எது 9 40 சாரி. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு எல்லாவற்றையும் வெளியே போக செய்து, எல்லாரையும் போக செய்து ஜெபம் பண்றாங்க. ஒரு மரித்து போய் இருக்கிற பெண்ணு, அந்த பெண் எப்படிப்பட்டவங்க? அநேக தானம் தர்மங்களை செஞ்சவங்க, விதவைகளை ஆதரித்தவங்க, ஆகாரம் இல்லாதவங்க ஆகாரம் கொடுத்தவங்க, ட்ரெஸ் இல்லாதவங்க ட்ரெஸ் கொடுத்தவங்க, எல்லாரும் இப்படிலாம் எனக்கு செஞ்சாங்களே, அவங்க மறுத்த பேருக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே வச்சுட்டு இவ்வளோலாம் செஞ்சு அம்மா நீ இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த பேதுருக்கிட்ட அந்த விண்ணப்பத்தை கொண்டு வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு? நம்ம ஜெபம் பண்ணுறாரு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆத்துமா உயிரடைய வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஆத்துமா உயிரடைய வேண்டும். உங்கள் மரித்து போயிருக்கிற இருதயம், பாவத்தில் இருக்கிற இருதயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணும்போது எங்க குறை இருக்குது, எது குறை இருக்குது? சாத்தான் தான் உள்ள வச்சுட்டு இருந்தாக்க என்ன பண்ணும்? குறை சொல்லிட்டே இருப்பான், குறைய பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆவியானவர் இருந்தா மரித்து போயிருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை, நீ ஜெபம் பண்ணு. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? சமீபமா இருக்கிறேன், கிட்ட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ எதை என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன். என் பிதாவின் சித்தத்தின்படி நீங்க கேட்டுக்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இது முடியாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அடுத்தது இன்னொரு உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அடுத்தது இன்னொருவரை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம நீதிமானா இருந்தால் இன்னொருத்தரை நீதிமானா மாற்ற முடியும். அதனாலதான் தன்னைத்தான் நிதானித்தறிந்தால் நியாயத்திற்கப்படுவான். அல்லேலூயா. நம்ம யாருன்னு நம்ம என்ன பண்ணணும்? தன்னைத்தான். அதனால ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, இன்னொரு கண்ணில் துரும்பு இருக்கிறது அதை எடுக்க பார்க்காத. உன் கண்ணில் மூட்டை மாரி பெருசு இந்தாண்டு இவ்வளோ வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட சின்னோடு இருக்குது, அதை நீ எடுக்க பார்க்காதப்பா. உன் இதில் நீ சுத்தம் பண்ண, நீ பரிசுத்தமா மாறு. அப்படி மாறும்பொழுது, அப்படி மாறி இருக்கும் பொழுது உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ யாருடைய பிள்ளை? யூத ராய்ஸ், சிங்கத்தினுடைய பிள்ளை. பேதுரு இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால்தான் முழங்கால் படிட்டு இந்த பக்கம் திரும்பி தபித்தால் எழுத்துரு
சொல்றாரு. அவங்க வந்து ஏஞ்சி உட்காந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. அடுத்த உயிர் உள்ளவர்களாக விடுறாங்க. நம்ம ஆத்மாவே உயிரடைய நம்மளால செய்ய முடியல, எப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னாக்கா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் இருந்தால் ஆண்டவர் தட்டி எழுப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த உலகம் அக்கினி கந்தகத்தினால கடந்து எரிந்து போயிடுங்க. நம்ம ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷத்து இந்த உலகத்தில் ஒரு 100 வருஷம் வச்சுக்கங்க, யாரும் இருக்க போகிறதில்ல. அவ்வளோ 100 வருஷம், அதுக்கு மேலே அவரு கூட தான் வாழ போகிறோம், அவருக்காக தான் இருக்க போகிறோம், அவருடைய சமூகத்தில் தான் இருப்போம், அவரோட தான் நம்ம இருக்குவோம், அந்த மகிமையில் இருப்போம். அந்த சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம், முடிவில்லாத சந்தோஷம். அதற்காக வாழ வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற 100 வருஷத்துக்காக வாழ வேண்டாம். இது ஆண்டவர் அனுப்பினது எதற்காக? எனக்காக நற்கிரியைகளை நீங்க காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். நாம் நற்கிரியை காமிக்காம என்ன துர்க்கிரியை காமிக்கிறோமா, நற்கிரியை காமிக்கிறோமா? அல்லேலூயா. அதனால அவனவனு கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருதுன்றாரு. நம்முடைய பலன் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில வாழ்றோம். நேக ஆத்துமாக்களை நாம என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ணுகிற கருவிகளாய் மாற வேண்டும். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கருவிகள். அல்லேலூயா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பாம்பாட்டிக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆத்துமா இந்த வேதனையில் இருக்கிறதுன்னு முன்னாடியே அவங்களுக்கு குறித்து தெரியணும்னா, நீ இந்த ஆண்டோட வார்த்தையை உன் உள்ளத்துக்குள்ள வைக்கும்போது இன்னொரு பத்தி அழகா உன்னை காமிப்பார். அல்லேலூயா. நீ கண்ணாடி போல இருக்க வேண்டும். கண்ணாடியில உன் முகம் எப்படி இருக்குதுன்னு சரி பண்ற இல்ல, வேதத்தை வசனத்தை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சரி பண்ணிடுவார், அழகுபடுத்திடுவாரு. அப்ப நீ இன்னொருத்தவனை அழகுபடுத்த ஆரம்பிப்ப. குப்பையில் இருந்தவனையும் புடிதில கிடக்கிறவனையும் அவன் அழுக்கிலையும் அவங்க வேதனையில் இருக்கிறவனை நீ போய் விடுதலை பண்ண முடியும் உன்னால. அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா வார்த்தை நீ சொல்றல்ல, உன் வாயில இருந்து ஆண்டோட வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒவ்வொரு உயிர்ப்பிக்க செய்யும். அதனால இந்த வார்த்தை இந்த கேட்ட வசனம் நீங்க என்ன பண்ணுங்க? உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் அதிகமாய் வரக்கூடிய வாரத்துல இன்னும் அதிகமா ஆண்டவர் செய்ய போறாரு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து நிக்க போறாரு. நீங்க நேரா பார்க்க போறீங்க, கண்டிப்பா செய்வாரு. வரமாட்டார் நினைக்காதீங்க, வந்து நிற்பாரு. அல்லேலூயா. வந்து நிக்க போறார். ஆண்டவர் சொல்றாரு நிக்க போறார். நம்ம நடுவுல ரொம்ப ஜாக்கிரதையா பயபக்தியோடு இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி.